நீங்கள் நல்லா இருக்கணும்னா வேண்டிய விருப்பம் கூட. ஸோ இன்றைக்கு வந்து என்ன விஷயம் கதைக்க போகிறோம்னு சொன்னால், மிக முக்கியமான சட்ட நடவடிக்கை ரீச்சா சம்பந்தப்பட்டது. பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மிகவும் குழந்தைகள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்ப்பிணி பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முதியவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ இதுக்கு வந்து உடனடியாக நாங்கள் ஒரு சட்ட நடவடிக்கை எடுத்தே ஆகணும். அதாவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் கேஸ். இதை பற்றி நாங்கள் காய்ச்சி கொஞ்சம் பேர் காய்ச்சிருக்கிறோம். கொஞ்சம் லோயரோடையும் காய்ச்சிருக்குது. லோயருக்கு எப்படி காசுன்னு சில பேர் கேட்டினா, எங்களோட வேலை ஒர்க் பண்ணுற லோயர்ஸ் காசு வாங்க மாட்டினா. அப்படி என்று சொன்னாலும் வழக்கு முடிஞ்ச பிறகு நட்டகடு வாங்குறதானே அதில் அவர்களுக்கு கொடுக்கலாம். ஸோ லோயர்ஸ் என்னன்றது மீட்டிங்குக்கு வாராக்களுக்கு தெரியப்படுத்தப்படும். நாங்கள் ஒவ்வொரு முறையும் இன்றைக்கு நேற்றில் எங்களோட பொது வேலைகள் நல்லூரில் மூடுக்கண்டாலும் சரி சூம் மீட்டிங் போட்டு கேட்போம். யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரி சமூக பிரச்சனைகளுக்கு சூம் போட்டு காய்ச்சிருக்கிறோம். பிறகு ஊழல், அதாவது டெலிகம்யூனிகேஷன் ஊழல்கள் பற்றியும் நாங்கள் சூம் மீட்டிங் போட்டு காய்ச்சிருக்கிறோம். ஆனால் அவ்வளோ பேரும் எங்களோட இடுக்கினம். ஆனால் உண்மையை சொல்ல போனால் நாங்கள் எல்லாத்துக்குமே கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். கன்சியூமர் வந்து இது வரைக்கும் ஆக்ஷன் எடுக்க இல்லை. அப்போ படிப்படியாக தான் போகணும். சிலர்களுக்கு ஹியூமன் ரைட்ஸ் கொடுத்துருக்கு குழம்புல இருந்து. ஹியூமன் ரைட்ஸ் வந்து அதுக்கு அரசாங்க படி சிலதை எடுக்க இல்லை. ஸோ நாங்களே வழக்கை நோக்கி தான் போகணும். சரிதானே? சட்டத்தின் முன் 12.1 அதான் சொல்லுது சமனண்டு. இன்றைக்கு வந்து ரீச்சாவில் எப்படி பிரச்சனை நடக்கும்னு சொன்னோன்னே தம்பியன் போட்டிருக்கிறார், புலம்பெயர் தேசத்திலிருந்து ஆக்கள் வழக்கு வைக்க போயிருமா. முதல்ல இந்த புலம்பெயர் தேசத்து மக்களை நம்புறதை விடுங்கும். இப்போ இன்றைக்கு இந்த புலம்பெயர் தேசமே வழக்கு வைக்கிறது வலிக்கிறது சிலது காசுக்கு. சரிதானே? இங்கே இவ்வளோ பேர் இருக்கிறோம். இங்கே எவ்வளோ மக்கள் இருக்கிற, இவ்வளோ புத்திசாலிகள் இருக்கிற, எத்தனையோ லோயர் மாதிரி இருக்கிறேன், எத்தனையோ பேர் இருக்கிறேன் இங்கே. சரிதானே? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் சுமந்திரன் ஐயா இருக்கிறார், குமாரவடிவேல் சொன்ன மகன் இருக்கிறார். அடுத்தது சார் ஜோசப் மேடம் இருக்கிறார், கையந்திரி பத்மா இருக்கிறார். இப்படி நிறைய வைஷ்ணவி லோயர் இருக்கிறார், கீர்த்தனா லோயர் இருக்கிறார். வேறு நிறைய லோயர்ஸ் இருக்கிறார். சுபாஷ் இருக்கிறார், சுபாஷ் இருக்கிறார். இப்படி இப்போ எங்களுடைய யாழ் மாவட்டத்துக்கே திறமான லோயர்ஸ் இருக்கிறார். சரிதானே? அதாவது குமாரவடிவேல் சொன்ன மகன் குருபரன், தம்பி குருபரன் இருக்கிறார். யாழிந்து மாணவர்கள் தம்பி மணிவண்ணன் இருக்கிறார். அவற்றை அண்ணன் திருக்குமரன் இருக்கிறார். ஸோ கட்சிக்காரர்கள் இருக்கிறார். இன்றைக்கு இது வந்து ஒரு வெளிநாட்டுக்காரர்கிட்ட தங்கித்தான் இந்த கேஸை வைக்கணும் இல்லை. ஆனால் பூனைக்கு மணி கட்டணும். எங்களோட சோமர் மாதம் சொன்ன மாதிரி பூனைக்கு எங்களுக்கு மணி கட்ட சொல்லி பிரபஞ்ச ஆணை இதை செய்யண்டு. சரியோ? இதை செய்யண்டு. அப்போ இப்போ ஆஸ்பத்திரி பிரச்சனையில ஃபெயிலியர் ஆச்சு என்னன்னு கேட்டால் சம்மந்தப்பட்ட ஆக்கள் சப்போர்ட் பண்ணல, அர்ஜுனா சப்போர்ட் பண்ணல. அப்போ உமாகரன் ராசையா ஃப்ரீயாக வளர்க்க வைக்கணும். உமாகரன் ராசையா இருக்கிறார். ஸோ நாங்கள் இவ்வளோ பேரையும் சேர்த்து விரும்பினாக்கள் வாலண்டியராக வரலாம். முதல்ல இது சட்டத்தரணிகளுக்கு நீங்கள் வந்து யாரோட சேர்றது அப்படி இப்படி யோசிக்காங்க, உங்களோட சேருங்க. ஆல்ரெடி நாங்கள் சேர்ந்துருக்கிறோம். வாலண்டியராக வந்து கேஸ் வைக்க வாராக்களும் வாங்க. ஒரு குறைஞ்சது 7 பேர் கொண்ட ஒரு குழு கூட நாங்கள் போகணும். 4 பெண்கள் 3 ஆண்கள். 4 பெண்கள் ஏன் சொல்கிறோம்னா சில விஷயங்களில் பெண்களுக்கு புத்தி இருக்குது. அதுக்காண்டி ஆண்களுக்கு புத்தி இல்லையது இல்லை. சில விஷயங்கள் பெண்கள் பார்ப்பின, சில விஷயங்கள் ஆண்கள் பார்ப்பின. அப்போ ஆண்கள்ட மூளை வேற, பெண்கள்ட மூளை வேறு விதமாக இயங்குது. அப்போ நான் எல்லா லோயர்ஸோட கதைச்சு பழகி இருக்கிறேன். நான் இப்போ சொன்ன லோயர்ஸோட 1-2 பேரை தவிர மிச்சம் எல்லாரோட நான் பெரும்பாலும் கதைச்சிருக்கேன். சில அரசியல் ஆக்களோட இருக்கிற ஆக்களோட கேட்கல, சுமந்திரன் ஐயாவோட நான் கேட்கல. மற்றும்படி மிச்சம் எல்லாரோட நான் காய்ச்சிருக்கேன் நினைமா. சரிதானே? ஸோ ஒவ்வொரு கேஸுகளுக்கு அப்போ அவர்கள் சிலதுங்களை ஃப்ரீயாக ஆலோசனைகளும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ அவர்களுக்கு நன்றி. அப்போ இது ஒரு சமுதாய பிரச்சனை. அப்போ இது சமுதாய பிரச்சனையை வந்து அதுக்கு தீர்வண்டைக்குள்ள சட்ட நடவடிக்கை தான். அப்போ சட்ட நடவடிக்கைக்கு வந்து இன்றைக்கு லோயர்ஸ் இன்றைக்கு எத்தனையோ மாணவர்களுக்கு நான் கேட்கல படிக்கே சொல்கிறது சைபர் செக்யூரிட்டியை லோவையும் படிக்கணும். அப்போவே சொல்லியிருக்கிறோம். 25-30 வருஷத்துக்கு முதல் இன்றைய பார்த்தீங்கன்னா லோவுக்கும் சைபர் செக்யூரிட்டிக்கும் நிறைய டிமாண்ட் இருக்குது. நீங்கள் சைபர் செக்யூரிட்டி படிச்சிங்கன்னு சொன்னால் நிறைய இடங்களில் இன்டெலிஜென்ஸ் ஒர்க் செய்யலாம். டிகிரியும் இருந்து இதுகளும் இருந்துன்னு சொன்னால் நீங்கள் ஒரு அசைன்மெண்ட் எடுத்து செய்யலாம். வெளிநாட்டு அசைன்மெண்ட்ஸ் எல்லாம். சரிதானே? வெளிநாட்டு அசைன்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஒவ்வொரு உளவுத்துறைகள் செய்கிறது இருக்குது. அதுக்காண்டி அது இவர்கள் உங்களோட இங்கே கதைச்சு இந்த நாட்டு அரசாங்கமும் எந்த நாட்டில் இருந்து நீங்கள் செய்யுங்களோ அந்த நாட்டு அரசாங்கம் அதை ஹெல்ப் பண்ணும். சரிதானே? ஸோ அது இப்போ வேண்டாம். நான் என்னது சொல்கிறேன்டா, லோவின்டையும் சைபர் செக்யூரிட்டியுடைய முக்கியத்துவத்துக்கு நான் சொல்கிறேன். இன்னும் காலப்போக்கில் ஏஐகள்
வேறு வேறு இதுகள் எல்லாம் இன்னும் நிறைய வந்துடும். அப்போ இனி கூட ஏஐ தான் ஆளப்போகுது. சரிதானே? பொம்பளைகளே சைனாக்காரன் ஏஐ செஞ்சுட்டான். இப்போ உங்களுக்கு பிடிச்சாலுன்னு சொன்னால் அந்த ஃபோட்டோ கொடுத்தா பார்த்து பொம்பளை செஞ்சுட்டு போவான். இந்த படியில் என்னோட தெரிய தேவையில்லை. அதே மாதிரி சில ஆம்பளைகளையும் சில பேர் ஒன் சைட்டாக பார்த்து கொண்டே இருக்கிறேன். இப்போ என்ன சில பேர் ஃபாலோ பண்ணி கொண்டே இருக்கிறேன். எனக்கு ஆக்களை தெரியல. அவையல் பண்ணிட்டா என்ன மாதிரி ஒரு ஃபோட்டோ கொடுத்தா சைனாக்காரோட ஆம்பளை செஞ்சுட்டு போவான். நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், எனக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரிதானே? அப்போ அப்படி சிலர் இருக்கிறோம். சரி, அப்போ என்ன சொல்கிறோன்னு சொன்னால் விஷயத்துக்குள்ளே போவோம். அப்போ இந்த லோவின்டையும் சைபர் செக்யூரிட்டியுடைய முக்கியத்துவம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிட்டு ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இந்த 7 பேர் கொண்ட டீமில் 2 பேரை கழிச்சாச்சு. வேற புதுசாக நீங்கள் லோயர்ஸ் வரண்டா வாங்கோ, சமுதாய நலம்பிரிகள் வாங்கோ, ரீசார்ஜ் சம்பந்தமான தகவல்கள். இப்போ நிறைய பேர் எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம், சம்பளம் சரியாக கொடுக்குறதில்லை. சரியோ, அது இன்னும் போய் தெரியாது. இவற்ற நண்பர்கள் 3 பேர் இருக்கிறோம். அதில் 2 பேர் எனக்கு ஒரே அடித்து கோல். அதிலே குறிப்பாக ஆஸ்திரேலியாவில் இருக்கிற நடுக கோல் பண்ணி இவர் அப்படி செய்கிறார் இப்படி செய்கிறார் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். சரிதானே? அப்போ சிலதுகளுக்கு ஆதாரங்கள் வேணும். ஆதாரங்கள் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் என்ன பிடிச்சி அந்த லோயரோட கதை, இந்த லோயரோட கதை, சுமத்திரனோட கதை, இவரோட கதை, அவரோட கதை ஜீவனுக்கு அப்படியும் இவன் சிஎம் வரக்கூடாதுன்னு சொல்லி என்ற காது படிச்சு போச்சு கேட்டு. ஸோ என்னத்துக்கு இதை நான் சொல்கிறேன்டா, இப்போ நீ உனக்கு விஷயம் முழுக்க தெரியுது. அப்போ நீ சொல்லி நான் இதை லைவில் சொல்கிறதுக்கும் நீயே லைவில் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதே சம்மந்தப்பட்டவர்கள்லாம் என்னென்னு கேட்டால், சம்மந்தப்பட்ட அந்த பேருக்கு வழக்கு வச்சவர், பிள்ளையான விஷயங்களை செஞ்சு வழக்கு வச்சு வெண்டு போட்டு பிறகு திடீரென்று ஒரு அவருக்கு நிறைவேற்றினோட லைவில் அவர் கஷ்டப்பட்டு தான் உழைச்சவர், அவர் வடசுட்டுக்கு தான் விற்றவர், அவர் பலூன் வித்து தான் உழைச்சவர், அவர் கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தவர்னு சொல்லி அரைக்க விட்டுருக்கிறார். அப்புறம் அவரே எங்களுக்கு ஃபோன் பண்ணி அவன் கோலிங் கார்டில் ஆசடித்தவன், அவன் மணி லாண்டரிங் செஞ்சவன், அவன் அந்த பொம்பளையோட போனவன், அவன் இந்த பொம்பளையோட போனவன், அவர் பொம்பளையிலேயே தெரியாது. அதனால் சொல்கிறது ஒரு இடத்துல இவருக்கு சொல்கிறார் பொம்பளை வருத்தம்ன்றார். அவருக்கு ஒரு உள்ள பொம்பளாக தெரிஞ்சு போட்டு மற்றவங்களுக்கு யாரோட என்ன கேட்கணும் ஏன் காய்ச்சுன்னு இருக்கிறார். சரியோ, காதலன்றது வர பொம்பளையோட தெரிகிறது வர, உமனேஸ்வரன்றது வர, காதலன்றது வர, ஒரு ஆளோட காதலிக்கின்ற பிள்ளை இல்லை இந்த இதில். அப்போ எங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு அறிக்கை கொடுத்தா அப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். நீ சொல்லணும்டா ஏலா. எங்களுக்கு குறிப்பாக பிள்ளை விடுறவனை காப்பாற்றுறவன் அயோக்கியன்றார். பெடல் கஷ்டம் சொல்கிறார். கிருஷ்ண பரமாத்மா தான் கூட சொல்கிறார், நானும் சொல்கிறேன். எங்கட தாக்குதல் எப்போ பிள்ளை விட்டவனை காப்பாற்றுறவன்லாம் இருக்கும். யாரும் அவன் தான் துரோகி. சரி, அந்த வகையில் யாராக இருந்தாலும் இப்படி சம்மந்தப்பட்டவர்கள் எனக்கு அடித்து ஃபோன் பண்ணி இப்படி சொல்கிறது முழு துரோகி. ஸோ அவர்களே ஊடகத்தில் சொல்ல வேணும் நடந்தது. நாங்கள் கற்பனையில் கேட்கிறோம், எங்களுக்கு அப்படி தெரியும். 12 வயது பட்டியை ரேப் பண்ணிட்டார், ரத்தம் ஒழுகுண்டு அழுகிறார் அவர். நான் 2 பார்த்தேன், இவர் இப்படி செஞ்சு வரேன், எனக்கு அப்படி தெரியும். இவர் 2 விளக்கு பிடிச்சி போட்டு இப்போ பிரச்சனை ஓடி சொல்கிறாரு, எங்களுக்கு தெரியாது. என்ன அப்படி தான் நான் கேட்க வேண்டியது. ஸோ என்னத்துக்கு நான் சொல்கிறேன்டா, இந்த இப்படியானவர்களை சமூகத்தில் இனம் காணும். இப்படி பின்னிக்கு இருந்த கிருஷ்ண பரமாத்மா வேலை செய்கிறது, நாங்களே கிருஷ்ணட்டே ஆட்கள், திறமறை வேலைகள். அதாவது சில என்ன செய்யும், எங்கள்கிட்ட வயனை கொடுத்து நீ அதை செய் இதை செய். இந்த முந்தைய இயக்கத்தில் இருந்த விளையாட்டுகள் இருக்குது. அவன்கிட்ட சொல்லி அங்கே சொல்கிறது, அவன்கிட்ட சொல்லி இங்கே சொல்கிறது, இங்கே சொல்லி இங்கே வர்றது. இப்படி தான் அவருக்கு பரமேஸ்வரா காந்தியில் கடை வச்சோன்னு கேட்க 2 பேர் வந்துச்சுனா பொம்பளை பிள்ளைய கொரோனாத்தில் எங்களை மணிமேகலையாக்கா அனுப்பினாண்டு படியிலே இறைக்க எங்களை தெரியும் யார் அனுப்பினது எப்படி அனுப்பினாண்டு. அவன் பேர் அந்த அமைப்பில் இருந்த அவன் பேர் என்ன பேருன்னு சொன்னால் ஏதோ உமாவோ சிவாவோ ஏதோ உண்டு. சரிதானே? அப்போ உமாவை அனுப்பினோன்னு நான் கேட்டேன், என்னென்ன நான் தெரிய வேண்டேன், உங்களோட பெரிய தூரம் நாங்களே என்ன வேணுமென்று கேட்டேன். ஏதோ யூஸ் நேம் பாஸ்வேர்டு எல்லாம் செஞ்சு தான் நான் அதை செஞ்சிட மாட்டேன், ஒரு ஆம்பளையில் அனுப்பணும்னு சொல்ல. அப்புறம் கொடியல் வர அவங்களுக்கு நெட் கஃபேல இருந்து சில விஷயங்கள் செஞ்சு கொடுத்துட்டு, சரிதானே பாஸ்வேர்டை போடுங்கன்னு நான் ஏன்னா பாஸ்வேர்ட் நான் போட மாட்டேன், நீயே போடு. அப்புறம் நாளைக்கு இது எங்கேயா லீக் ஆச்சுன்னு சொன்னால் நீ என்ன சந்தேகப்படுவேன். சரி, உளவுத்துறைன்ற சும்மா விளையாட்டு இல்லை, நாங்களே உளவுத்துறைக்கு உளவு பார்க்குறாக்கள். இப்போ இப்படி செய்யன்னு சொல்லி கொடுத்தோம். ஸோ அப்படியான ஆக்கட்டை எங்களுக்கு பின்னிக்கு இருந்து வாங்கி கொடுக்குறோன்னா அப்படி இருக்கும். ஸோ சம்மந்தப்பட்ட ஃபோன் கேட்டு எனக்கு இடது பக்க காது வெட்டிச்சு, கடைசியாக இதுக்கு மறந்து விட்டுட்டு வலது பக்க காதில் கேட்டு இருந்தேன். பாஸ்கரன் இவ்வளோ பிரச்சனை செய்கிறாண்டி வீட்ட நண்பர்கள் 2 பேர், ஒருத்தர் ஆஸ்திரேலியா இருக்கிறார். சரிதான், ஆஸ்திரேலியா இருக்கிற பற்றி தான் கதை. மற்றவரும் இடைக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறார், அந்த 3 பேரில் ஒரு ஆளாக இருக்கலாம், இப்படி செஞ்சவர் அப்படி செஞ்சவர் இப்படி செஞ்சவர், ஏன் நீங்களே சொல்லும் போண்டா கொடுக்கல் வாங்க பிரச்சனைன்ற. நானாடாப்பா கிடைச்சாலும் உங்களுக்கு நானும் கிடைச்சேன்.
நான் கிடைக்கல. இப்போ ஏன் என்ன சொல்கிறேன்னா, இப்படி கேடு கட்டவங்க வந்து சமுதாயத்தில் அரசியலுக்கு வரக்கூடாது, இவங்க வந்து கலாச்சார சீரோடை பற்றி 12 பேரை பற்றி வேர் பண்ணவன் எப்படி கலாச்சார சீரோடை பற்றி கேட்பான் அதெல்லாம் சொல்கிறான், நல்லதுதான். அப்போ நீயே சொல்கிறான்னா சரி நான் சொல்ல மாட்டேன், என்ன போய் சுமத்திரனை பேர், அந்த லோயரை பேர், இந்த லோயரை பேருன்னா எனக்கு இதே வேலை சரியோ. இப்போ அந்த வேலையில் இறங்கிட்டேன். அடுத்த பிரச்சனை, அவன் ஒரு படத்தில் சொல்லுவான், விஜய் போக்ரியில் தண்ணி அடிக்கண்டா நானும் அடிப்பேன், நீ சொல்லி அடிக்க மாட்டேன். அது மாதிரி நானாக வளர்க்க, இப்போ நீ யாரா அப்போ எனக்கு பிடிச்சி வளர்க்குவேன் எனக்கு அடிக்கணும் கொடுத்து தோன்றுறது. சுமத்திரனை பேர், அவனை பேர், இவனை பேர் எனக்கு ஒரு கொடுக்குது. சரியோ, இப்படிதான் சக்கரைக்கும் வளர்க்குவேன் எனக்கு பெரிய ஆக்கினே நீ வைக்க நீ ஆடாப்பா சரியாட்டு வளர்க்க வைக்க வலிக்கிட்டா நான் சொல்கிறதா கேட்க மாட்டாங்க. இன்றைக்கு 2 வருஷம் விழுவுண்டுது கவலை இன்றைக்கு. சரி, இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். இது எல்லாமே நம்மளுக்கு ப்ரெஷர் ஐயா ஒன்றும் தாரது. இதே நேரத்தில் ஒருத்தர் வந்து கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தில் தெலோ சம்பந்தமான ஒரு ஒரு ஆள் எலெக்ஷன் கேட்கல, அவர் பிள்ளையான ஆளுன்னு நிறைய தகவல் சொன்னார். அண்ணன் இதை நீங்கள் லைவில் சொல்லுங்க, எல்லாம் பார்க்கணும். நான் சொன்னேன் நீங்கள் சொல்லுங்கள், நானே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தா என்ன பைத்தியக்காரன். ஸோ நீங்கள் சொல்லுங்க, ஜிஜி நான் சொல்ல மாட்டேன். முன்னாள் போராளி காயப்பட்டிருக்கிறார், வைஃப் எல்லாம் இருக்குது, டிவோர்ஸ். அது ஏஐயோ எனக்கு தெரியாது, மோஸ்ட் ப்ராபலி ஆளாக இருக்கும். இன்றைக்கு எல்லாம் ஏஐ தான். சரி, எங்களை நிறைய பேர் பார்த்துக்கிறாங்க ஏஐக்களை இப்போ விளங்குது. இனி ஒரு மசுரையும் பிடுங்க இயலாது. அப்போ ஏஐகளை வச்சு நிறைய விளையாட்டுகள் காட்டியிருக்கேன். அந்த சம்மந்தப்பட்டவரும் ஏஐயாக இருக்கும்னு ஒரு சந்தேகம் இருக்குது எனக்கு. ஆளை நேரம் கண்டு கிள்ளி பார்க்கும் வரைக்கும் நான் அனைவரையும் நம்ப மாட்டேன். மற்றபடி எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சாக்களை தவிர புலங்களில் வந்தாக்களை நம்பாதீங்க. இந்த குரூப்பில் நாங்கள் சேர்க்கிறது யார் என்று கேட்டால், எங்களுக்கு அடையாள அட்டை ஃபுல்லாக தரத்தில் அடையாளங்கள் சொல்ல வேணும், பேர், ஊர், ஃபோன் நம்பர், ஃபேஸ்புக் ஐடி, இதுகள் எல்லாத்தோட தான் எடுப்போம். சரிதானே? குறிப்பாக வெளிநாட்டுக்காரங்களுக்கு தேவையில்லை, இலங்கையில் உள்ளாக்கள் மட்டும்தான். சரிதானே? ஸோ இவையில் எடுத்து வச்சுக்கணும், நாங்கள் முன்னேறோம். அப்போ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னால் உங்களோட அடையாளங்களோட வாங்க. லோயர்ஸ் தேவையில் என்னென்னா, நீங்கள் ஆல்ரெடி பிரபலியமானாக்கள், உங்களை தெரியும் எங்களுக்கு. மற்றபடி சப்போர்ட்டுக்கு வர எல்லாருமே உங்களோட அடையாளங்களை சொல்ல வரும். சொல்லாமல் குழு ஏற்காது, தான் குழுவின முடிவு. ஆல்ரெடி கொஞ்சம் பேர் இருக்கிறோம், ஆல்ரெடி வெல் நோன் பீப்புள். அவை ஆல்ரெடி எங்களோட ட்ராவல் பண்ணாக்கள், அவையோட நாங்கள் ட்ராவல் பண்ணாக்கள். ஸோ இதில் நிறைய பேர் இணைஞ்சிருக்கிறோம். இது ஒரு நல்ல ஒரு விஷயம். அப்போ அந்த சம்மந்தப்பட்டவர் அந்த கிளிநொச்சிக்கு ஆள் வந்து அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இந்நேரம் எலெக்ஷனில் வரக்கூடாது, நீங்கள் ஒர்க் பண்ணணும். நான் சொன்னால் நீயே சொல்லணும்னு சொல்லல. இந்நேரம் வெண்டவுடனே எனக்கு அடிக்கிறார், பாத்தியில வந்துட்டேன். நான் இன்னும் உன்னாலான்னு வந்தது, என்னால் வந்தேன்றீங்க. சரியோ, என்னால் அவர் என்ன சாட்டினார். நான் சொன்ன உன்னாலான்னு வந்தேன், ஏன் கேட்டேன் இப்படி என்ன. நான் சொன்னேன் நீ தான் அவரை பற்றி சொல்லிடுறேன். இன்றைக்கு விண்ணன் ஒருத்தன் வந்து இவ்வளோ விஷயங்களை சொன்னபடியாலாம் டிபிடிபிக்கு வந்து ஒரு சீட்டில் நான் போனது. இந்த அரசியல் தீர்க்க நிமிஷத்தில் நான் இந்த முறை யார் யார் வருவரென்று நான் சொன்னதில் டக்ளஸுக்கும் ஒரு சீட் கிடைக்கும்னு நினச்சினேன். சரி, அவருக்கு கிடைக்கும் இந்த தீர்க்க தரிசனம். அதில் என்பிபிக்கு 2, ஊசிக்கு 1, மற்ற டக்ளஸுக்கு 1. அதில் 1 வந்து கூட என்பிபிக்கு வந்துருக்கு, டக்ளஸுக்கு ஞாபகம். நிறைய பேர் சொன்னாங்க ஊசி வேறான் என்னோட வந்தைய பிடிச்சவங்க இருக்காங்க, இந்த மான் மேலே சங்கு மங்கண்டெல்லாம். சரிதானே? அப்போ எங்களால் நாடி பிடிக்க தெரியும் ஒவ்வொன்று. அதே மாதிரி விஜய் கட்சி உடைக்கணுன்னே சொல்லிட்டேன், அவர் தான் சிஎம். எத்தனை பேர் நக்கல் அடிச்சவங்க இருக்காங்க. ஸோ இதுவோட நான் காட்சி கொண்டு எந்த பெருமைக்கு வர இல்லை. சில சீர்கரசனங்கள் எங்களுக்கு இருக்குது, அரசியல் சீர்கரசனங்கள். சரிதானே? ரவன் வழி நடத்துகிறான். இது கூடி கடவுள்கிட்ட உத்தரவு கேட்டுட்டு தான் நான் அதில் வந்து கேட்குறேன். சரிதானே? உத்தரவின் பேர்லாம் செய்கிறேன். முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், பிறகு வந்து இங்கே உத்தரவு கேட்குறது ஒன்று இருக்குது. ஸோ அது பிறகு நான் செய்கிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் நினைக்கலாம், ஒவ்வொரு முறை தொடங்கிட்டு விடுபட்டோன்னா மக்களுடைய ஆதரவு வந்து இல்லாமல் போச்சுன்னா தனியை நான் செய்ய முடியாது. இப்போ யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அனிராக்டாக இருந்தால் தனிப்பட்ட பிரச்சனை, பொது பிரச்சனை சமாளித்தேன், வயது இல்லை. இப்போ வயதில் போய் கொண்டிருக்கு. சரியோ, அதை ஒருத்தன் சொல்லுவாங்க வயசு போனாலும் ஸ்டைலாக இருக்காண்டுவாங்க. இப்படி என்ன ஏற்றி விட்டே வெளியே கொண்டு ஒத்திருக்கிறாங்க. சரியோ, அதனால் நான் இப்படி தாடி வளர்த்தோண்டு இருக்கிறேன். சரிதானே? ஸோ என்னென்னு சொன்னால் விஷயத்துக்குள்ள போவோம். அப்போ அந்த சம்மந்தப்பட்ட எம்பி வந்ததுக்கு யார் காரணம்? இவ்வளோ விஷயங்களும் தெரிஞ்சு சொல்லாவிட்டு அந்த பழைய போராளியோ இல்லை ஏஐ. சரி, இன்றைக்கு வந்து விண்ணன் வந்ததால் இபிடிபின சீட் போச்சுது. அது மாதிரி இவருக்கு இப்போ ஐவிசி பாஸ்கரன் வந்து இருக்கிறார், இதை பப்ளிக்காகவே காய்க்கலாம். என்னென்னு சொன்னால் இப்படி ஒரு பெரிய ரீச் ஆகல, ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. இவர் சிஎம்முக்கு ஆசைப்படுறார். அப்போ இவர் ஆசைப்படையலான்றது நிறைய பேர்ட்ட விருப்பம். அதில் நிறைய புலம்பெயர்ந்தாக்களும் இருக்கிறார். அதில் இவரோட உள்ளாக்களும் ஃபோன் அடித்து சொல்லி கொண்டு இருக்கிறார். இதுக்கு முதலே ஃபோன் அடித்து அவர் அந்த பொம்பளை ரேப் பண்ணார், இங்கே செஞ்சார், கோலிங் கார்டில் அடித்தார், மணி லாண்டரிங்கில் எடுத்தார் என்று சொல்லி விளக்கங்கள் முழுக்க தருவடுது. சரிடா, அப்போ விழுந்தறிஞ்சு நீ சொல்லணும் சிச்சி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா புளுத்த பயம். இன்றைக்கு புலங்கள் இருக்கிற நிறைய பேருக்கு பீச்சல் பயம். மருந்து குளிசுகளை என்னத்தை முழுங்கி போட்டிருக்கிறாங்களோ எங்களுக்கு தெரியல. சரியோ, இப்படி பயந்ததில் வச்சோன்னு நாங்கள் என்ன செய்கிறோம் சொல்லுங்க அப்போ? சரிதானே? இதோட வச்சோன்னு அவனும் செய்யலாம். நீ தான் உனக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இப்படி நடக்கணும் நீ தான் சொல்லணும். இதே மாதிரி தான் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் ஒரு பெரிய பிரச்சனை, அவர்கிட்ட மகனுக்கு பிரச்சனை.
எனக்கு வந்து சொல்லி கொண்டு இருக்கிறார். சரி, நாங்கள் அதிபரோ அல்லது வேறு ஏதாவது யாழ்ப்பாணம் இந்த கல்வி சென்ற படிச்சு நான் தெரியல, ஏதோ ஒரு பள்ளிக்கூடம், அதுக்கு சரி நடவடிக்கை எடுப்போம், வாங்க டிரெக்டரோட போட்டோம், சிச்சி நாங்கள் வர மாட்டோம். அப்படியே எனக்கு சொல்கிற சொல்லாத. அநீதி நடந்தால் உனக்கு எனக்கு சொல்றது என்றால் சேர்ந்து அதுக்கு எதிராக போராட தைரியம் இருந்தால் சொல்லு, இல்லையா சொல்லாத. ஆறுதலுக்கு கேட்டுட்டு போகிறதுக்கு நான் சும்மா தாங்கி இல்லை. ஆக்ஷன் மிஷன் இன் ஆக்ஷன். சரியோ, கோயில் இருக்குது நல்லூரில் போய் சொல்லு, பிள்ளையார் இருக்குது, மாரியம்மன் கூழ் ஊற்றுறாங்களா, அங்கே போய் கூழ் ஊற்றி போட்டு மாரியம்மனோட போய் கதை எங்கேனாலும் போய் சொல்லு. இஞ்சடி வைரவர் புளியடி வைரவர்லாம் இருக்குது, இங்கே எங்கள்கிட்ட தான் கோயில் இருக்குது, வந்து சொல்லிட்டு போ. அது உண்டே பிரச்சனை, சரிதானே? அது சாமியாகி செய்யுதோ இல்லை கல்லாகி கேட்டுக்கொண்டு இருக்கோ, அது நீ அச்சு உண்ட கடவுளாச்சு உண்ட பந்தம் குடிச்சுட்டா கல்லும் என்ன செய்யும்? சாமியா. சரிதானே? கல்லும் சாமியா. அப்போ இங்கே வந்தால் உள்ளுக்கு இருக்கிறது அதர்மத்துக்கு எதிரான ஒரு கான்சியஸஸ் இருக்குது. அதர்மத்துக்கு எதிராக டிவியில் நடந்தாலே டிவியில் உடைக்கிற அளவு கூவும் பெற கான்சியஸஸ் இருக்குது. பட் இருந்தாலும் அது சடப்பொருள்ன்ற ஒரு அவேர்னஸ் இருக்கிறதால நாங்களாக இருக்கிறோம். அப்போ என்னதான் சொல்கிறோம், அந்த அளவுக்கு இருக்க ஒரு அநீதி நடந்துன்னு சொன்னால் எங்கள்கிட்ட வந்து சொல்லே இல்லை. நீங்கள் வந்து அதுக்கான ஆதாரங்களோட பெற வேணும், ஃபைட் பண்ணுறது ரெடியாக இருக்கும். ஸோ கிளிநொச்சியில் அந்த எம்பி வந்தது காரணம் அவர் இன்றைக்கு இந்த சம்மந்தப்பட்ட பொடி என்ற பிரச்சனை சாரணரில் சேர்க்க இல்லையா, இன்றைக்கு அந்த பிள்ளை என்ன வாழ்க்கை போய் ஃபைட் பண்ணாமல் இருந்தது. சரிதானே? இதே மாதிரி தான் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் எனக்கு பாடம் பட்டீங்க, நான் வழக்கு வைக்க போகிறேன்னு இருந்தேன். அப்போ அம்மா அப்பா வந்து ஐயோ ராசா கும்பிட்டு மண்டாடி ஒரு விநாசனி மையா வந்தவர், அவர்கிட்ட கூட்டிகிட்டு போச்சுன்னா அவர் வீபூதி சிறைச்சு தந்தி விட எல்லாம் செய்வதும் போகுது. அப்போ பெற்றாருக்கும் வந்து யோசிக்கணும், கவலைப்பட போயிடும். நான் இதையும் யோசிக்கிறான். பிள்ளையார்கிட்ட இருக்கீங்க, எனக்கு பிள்ளையார் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணார். பெற்றாருக்கு வந்து ஒரு மனநிலை இதாக போயிடும், ஏதோ அவர் சொல்கிறத கேடு, வழக்கு வைக்காது என்ன பயப்படிடும், வழக்கு வச்சா அப்படியானு இப்படியானு பயப்படிடும். அப்போ வழக்கு வைக்கல. பாருங்க கடைசியாக யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தராக போய் இப்போ ஆர்டிஐ கமிஷனில் இன்கொயரி வரைக்கும் வந்துருக்கு. அப்போ அந்த டைமில் என்ன செஞ்சுருக்க வேணும், உங்களோட இதயம் சொல்கிறது நீங்கள் கேட்கணும். அப்பா அம்மாவோட குழுவாமல் உங்களுக்கு நடந்தால் பெற்றாருக்கு நீங்கள் அதை விளங்கப்படுத்தணும். இப்படித்தான் இப்படித்தான் பயப்படாங்க, வழக்கு வைப்போம். லோயஸ் என்னத்தை படிச்சுக்கிறாங்க, லோயார் உருவாக்கினாங்க கடவுள். லோயஸ் என்னத்தை இருக்கிறாங்க, கடவுள் ஒரு மறு வடிவம். வைத்தியர் என்னத்தை இருக்கிறாங்க, அவங்களும் கடவுள் ஒரு மடி வடிவம். உனக்கு நோய் என்றால் கடவுள் நேரம் செய்ய மாட்டார், அங்கே ஒரு வைத்தியர் மூலமாக செய்வார். உனக்கு ஒரு சட்ட பிரச்சனைடா அங்கே ஒரு லோயர் மூலமாக செய்வார். சட்ட பிரச்சனை வரைக்கும் அங்கே சட்டம் கதைக்கிறவன் தான் கடவுள். உனக்கு தொங்கு தண்டனை கைதிக்கு பிளவிடாத ஒரு ஆள் பிளவிட்டான்னு சொல்லப்படுது, அங்கே நின்று வாதாடி ஜெயிச்சு எடுத்து நீதியை நிலைநாட்டுற கடவுள். உனக்கு லோயரோட கடவுள் அந்த இடத்த உனக்கு வயிற்றில் ஆப்ரேஷன் போய் படுத்திருக்கிற அங்கே நிற்கிற சீஃப் சர்ஜன் உனக்கு கடவுள். இறைவனை நம்பிக்கை கேட்க அந்த கடவுள் அந்த ரூமாக செய்வார். உனக்கு இன்னும் பக்தி இருந்தா மீராபாய் மாதிரி இல்லை கண்ணப்பனா வேண்டாம், கடவுளை நேரம் செய்வார். அதை பின்னா இப்போ ஸ்பிரிச்சிருக்கவர் இல்லை. பட் இதுதான் வேலை செய்யுது. சரிதானே? உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கு. அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஒரு குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டு அந்த குரூப்புக்கு வாங்கும். லோயர்ஸ் ஆர் வெல்கம். ஆனால் அவர் நிறைய சேர்ந்து தான் செய்யணும். தனி ஒரு லோயர்கிட்ட கொடுக்க இயலாது. எல்லாருமா சேர்ந்து தான் அது ஃபைட் பண்ணணும். இப்படியே விட்டால் அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. ஸோ மக்கள் கூட இதை செய்யும் கொண்டு கேட்கணும்னா இவர் ஒரு மக்கள் எதை மாற்றி காசு வேண்டினாள் என்று சொல்லினோம். வெளிநாடுகளில் அந்த கோலிங் காட்டி பெற்ற நண்பர்கள்லாம் சொல்லினோம். வேணும்டா கோல் ரெக்கார்ட்ஸ்கள் வேணும்னா நீங்கள் போட்டு கேட்கலாம். இப்போ ஒரு கேசஸ் வந்துண்டா இந்த கோலும் இப்போ வந்து துபாய் டேட்டா பேஸில் இருக்கும். வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி, இங்கே என்னாலும் சரி, சில ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் என்ன இருக்குது, அதில் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அப்போ அதுமாரி வேறு சம்மந்தப்பட்ட ஆக்கள் சம்பளம் கொடுக்கலன்னு சொல்லி தரவளும் வந்திருக்குது. அப்போ இப்படியானவர்கள் வந்து சிஎம்மான பிரச்சனைன்னு சொல்லி மக்களை தான் விரும்பினோம் இல்லை. அது மட்டும் இல்லை, மக்கள்கிட்ட அடித்த காசு அதை எடுத்து மக்கள்கிட்ட கொடுக்க சில பேர் விரும்பினோம். கேஸை வச்சு வேண்டாம். இன்றைக்கு எத்தனையோ பேர் போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்குது, கஷ்டப்பட்டோம். நெடுப்புகளை வேலை செய்யாமல் இருக்குது, கை இல்லாமல் இருக்குது, கால் இல்லாமல் இருக்குது, கண் இரண்டு இருக்குது. நிறைய பேர் போராளிகளும் இருக்கணும், சாதாரண மக்களும் இருக்கணும். அதே நேரம் மற்ற இயக்கங்களில் பாட்டுக்கிட்டு இருக்கணும், சுனாமியால் பாதிக்கப்பட்டு இருக்கணும், வாழ்வாதாரத்துக்கு உள்ள பிரச்சனை இருக்கணும். இவை ஏசி ரூமில் ஓசியாக இருந்து கொண்டு கல்லுகளை ஊற்றி பார்த்துக்கொண்டு ஆடிப்பாடிக்கொண்டு சனங்களுக்கு சாப்பாடு இல்லாத சனம் வந்து கஷ்டப்பட்டு ஒன்று நிற்கிது. அங்கே இருந்து கொண்டு கொழுப்படுத்த கதையை காய்ச்சி கொண்டு காசு திருப்பி தரணும்னு சொல்லி கொண்டு இருக்கிறேன். சரிதானே? இது சோட் அவுட் பண்ணப்படுமோ? பண்ணப்படாது. சரிதானே? மற்றது சில மக்கள் வந்து பணத்தை ஒரு துச்சமாக மதிக்கிறேன். இங்கே முந்தி ஒரு தியாகியாக இருந்தவர் காலுக்கு போட்டு மிதிச்சார். இப்போ அவருக்கு அறிவு வந்துட்டுது. பணம் பண்ணுறது ஒரு மகாலட்சுமி. ஒரு ரூபாய்னாலும் காசு தான், ஒரு பவுன்ஸ்னாலும் காசு தான், 5 பவுண்டுனாலும் காசு தான். அதை தூசண்டு காய்க்கிறது தவறு ஆன்மீகத்தில் ஒன்று. ரெண்டாவது, நிறைய பேர் அதை குரல் கொடுத்திருக்கணும், அதுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் குரல் கொடுத்த ஆட்கள் சில பேர் என்ன செய்யணும்னு சொன்னால் தங்களோட காசுகளை அநியாயமாக செலவழிக்கணும். 58 சிம் 68 சிம்கள் வச்சிருக்கணும் தங்களோட பர்சனல்
பிரச்சனைகளுக்கு சில ஒருதலை பட்சமாக காதலிக்கிற பாய் ஃப்ரெண்டுக்கு கோல் அடிக்கிறதுக்கு அலுப்பு கொடுக்குறதுக்கு வச்சிருக்கணும். சில பேர் தூசணம் பேசுறதுக்கு வச்சிருக்கணும். சில பேர் கொக்கி குமார் குரலில் வைக்கிறது வச்சிருக்கணும். எத்தனை நம்பர், ஒரு நம்பருக்கு எவ்வளோ காசு, அந்த காசை உண்மையாக ஒரு போராட குடும்பத்தை கொடுக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு போய் அவன்கிட்ட இவன்கிட்ட கையேந்தி கொண்டு இருக்கணும். அங்கே ஒரு இது இருக்குது, இங்கே ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம் இருக்குது, இங்கே ஒரு சுனாமியால் பாதிக்கப்பட்ட குடும்பம் இருக்குதுன்னு கேட்கணும். அப்போ உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது காசை பற்றி அநியாயமாக செலவழிக்கிறத சொல்கிறதுக்கு? நீ முதலொழுங்காக இருக்கிற காசை செலவழிக்காம சரிதான். அந்த டிக்டாக்ல இருக்கிற ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற லூஸுகள் உங்களுக்கு தெரியும் தானே. அப்போ நீ இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உடுப்பு நான் காசு கொடுத்து வேண்டில்ல, மக்கள் தாரதை போட்டுவோம். ஒரு பெல்ட் மாத்திரம் நான் குழம்புல கேட்க வாங்கினா அதை எழுதிட்டு காசு கொடுத்து வந்தது இல்லையா. ஸோ நீங்கள் ஆடம்பர உடுப்புகள் அதுகள் எல்லாம் போடுறீங்க, அதில் எடுத்து மக்களுக்கு உதவி செய்யும். கிரைஸ்ட் சொல்கிற என்னன்னு கேட்டால் பைபிளில் 2 உடுப்புக்கு மேலே நீ வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் நீ களவாடப்பட்ட உடுப்பு எடுக்கிற சரிதானே என்று நினைக்கிறேன், படித்து பாருங்க. அப்போ இதை பார்த்துட்டு நான் ஒரு கேபரே டான்ஸர் வாழ்க்கை இருந்தவா ஒரு ஃப்ரெண்டாக ஏதோ லூசு கதை அம்மாண்ட கதை வச்சா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஷிப் உடை. அப்போ ஏதோ காதை வச்ச ஒன்று கேட்கல நிறைய உடுப்புகள் எல்லாம் வச்சு போடுவாள், நல்லா அது போடுங்க. ஆனால் உங்களோட கிறிஸ்டியானிட்டி என்ன சொல்லுதுன்னா 2 உடுப்புக்கு மேலே வச்சுருந்தா பாவம் பண்ணுவோம். அது போட்ட உடனே தாயை கூட்டி கொண்டு போய் கிடக்கிற உடுப்புகள் உங்களுக்கு ரோட்டில் இருக்கிற ஆக்களுக்கெல்லாம் கொடுத்து விடு, வீடியோ எடுத்து இறங்கி அனுப்பிவிட்டு அவை தேங்க் பண்ணோண்டா அவருக்கு இல்லை இவருக்கு தேங்க் பண்ணுங்க, இவருக்கு தேங்க் பண்ணுங்கன்னு சொல்லி அப்புறம் சும்மா ஹாஜன் வந்தது தாயை பற்றி ஏதோ காய்ச்சி அவ்வளோதான் வண்டியோட சரி இந்த வரையும் கேட்குறேன். அப்புறம் சொறி கேட்டுது, அது நான் பேசி விட்டேன் 2 உடுப்பு போட்டுட்டு நீ உறிஞ்சி விட்டு ஆடுறதும் உங்களுடைய அம்மா உண்டு ஓடின்னு உடனே அம்மா கூப்பிடுவாள் சில பேர், தாங்கள் ஒரு அம்மான்றது யோசிக்கல. அப்போ அப்புறம் உள்ளவன் சொல்லிச்சு அம்மாவுக்கு ஏதோ கேன்சர் வருது, அதுக்காண்டி தான் தொழிலுக்கு வந்து நான். ஸோ ஒன்ஸ் அகெயின் சாரி பார்த்தேன் பார்ப்பேன். நம்ம எல்லாரும் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு கல்லடி இருக்கணும், நிறைய கல்லடியில் எடுத்தாச்சு, சில தினம் எடுக்கல விட்டுக்கிறேன். அப்போ என்னத்துக்கு விஷயங்களை சொல்கிறேன்னு சொன்னால் இந்த சில பேர் தவற உணாரிங்க, அது ஓகே, தவற உணராதவர்களுக்கு ஒன்றும் செய்யலாம். அப்போ இப்படி நிறைய சிம்முகளை வச்சிருந்து கொண்டு அந்த காசை எடுத்து கஷ்டப்பட்டவைக்கு எவ்வளோ பேர் கொடுக்கலாம். இவை இப்போ 5 பவுன்ஸை பற்றி மக்கள் கூறையாக கதைக்கிறீங்கன்னு சொல்லி மக்களை ஏதோ பெரிய தாங்க வேண்டியதை புனிதர மாதிரிக்காச்சு வந்துருக்கணும் சரிதானே. ஸோ அநியாய காசு ஒரு சிம் கார்டு எடுக்க அவ்வளோ காசு ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். ஒரு 3 சிம் 5 சிம் 7 சிம் வச்சிருக்கலாம் ஒரு இதுக்கு. இது பார்த்தீங்களேன்னு சொன்னால் இந்த சின்னதாப்படி எனக்கு டிக்கெட்டில் 67 நம்பர் கொடுத்துருக்கு சரிதான். 67 நம்பர், 7-8 ஆஸ்திரேலியா நம்பர், 15 கனடா நம்பர், 18 யூகே நம்பர் சரிதானே, 25 ஸ்ரீலங்கா நம்பர். ஒரே ஆள் தான் சரிதானே. என் நண்பன் எனக்கு ஒரு 25 நம்பர்லாம் வந்திருக்கு, நான் இப்போ 25 நம்பரும் பிளாக் பண்ணிட்டேன், 1 மட்டும் விட்டுருக்குது சரியோ. அப்போ என்னத்துக்கு நான் சொல்கிறேன்னா சம்மந்தப்பட்ட ஆளால் எனக்கு பெயின் அதன்னு இல்லை, இவ்வளோ காசு அநியாயமாக்கி இவ்வளோ சிம்மி அநியாயமாக்கினேன். ஆனால் போய் பிச்சை எடுத்து வந்துருக்கணும் ஆக்கள்கிட்ட, அவை அப்படி கஷ்டப்படினேன் அவை இப்படி கஷ்டப்படினா அங்கே அரிக்கணும் இங்கே அரிக்கணும் அவைக்கு உதவி செய்யுங்க உதவிக்கு வைக்கணும் எல்லார்ட்டையும் கேட்டோன்னு தெரியல. உண்மையாக பிடிக்கணுமோ தாங்கள் வயிறு வளைக்கணுமோ அப்படி சிம் எடுக்கிறதுக்கு சொல்ல நம்ப முடியாது சரிதானே. ஒருதன் தீக்குள்ள விரலில் வச்சாண்டா 2வது தடவை விட மாட்டான், கவனமாக இருக்கும். ஸோ இப்படியான ஆக்கள்கிட்ட யாருக்கும் காசு கொடுக்காங்க பெரிய. அதே நேரம் எங்களோட புலம்பெயர்ந்த ஆக்கள் வழக்கு வைக்க போயிடுமா, அது அரிச்சு நான் சொல்கிறேன் சரியோ. அவை தங்களுக்கு வயிற்று பிழைப்பு நீ என்ன சொல்லி நாங்கள் கேஸ் வைக்க போகிறோம், காசு தாங்க ஆளுக்கு 5 ஹீரோ தாங்க முடியும், அப்புறம் தாங்கள் வயிறு வளர்க்குறதுக்கு சரிதானே. நீ அரிச்சுனா உண்மையாக உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எங்களோட சேர் அப்புறம் இன்னும் நான் சேர்த்துனா அப்புறம் நாளைக்கு எனக்கும் தான் கட்ட பேர். ஸோ அதே புலம்பெயர்ந்த ஆக்கள் வைக்கிறண்டாவே கேட்டால் நாங்களும் இப்போ நல்லா தான் 2-3 கேஸ் இருக்கிறது ரீச் ஆகும். ஸோ வேறு என்ன இணைஞ்சு விழுங்கோ மக்களே, மற்றது லோயர்ஸே. ஸோ இது ப்ரேயர் ஓகேன்ற பிறகு தான் நான் கேட்குறேன். மற்றது சம்மந்தப்பட்ட ஆரண்டிலேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து கூவாமல், ஜெர்மனிலேருந்து யூகேலேருந்து எனக்கு ஃபோன் அடித்து கூவாமல் இவர் அப்படி இவர் இப்படி பாஸ்கரன் இப்படி அப்படி சேர்ந்துருந்து போட்டு கொட்டுறாங்க இங்கே வெடி திண்டு போட்டு சரி அது பரவாயில்ல. அப்போ நீ எல்லாம் போய் சொல்லணும் என்ன பிடிச்சி வாங்கி கொடுத்து அவன் அப்படி இவன் இப்படி என்ன சொல்ல சொன்னேன் இந்நேசியாக வரக்கூடாது, அது நீ தான் வேலை செய்யும். என்ன பிடிச்சணும் எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொல்லுவேன், எனக்கு தெரியாத நான் அப்படி சொல்லுவேன். மெலடியை பிடிச்ச பிள்ளைப்புறம் சொல்கிறது அண்டா மெலடியாலே இல்லாத அவளாலே பிள்ளைப்படையில அது மாதிரி விஷயம் தெரியாத நான் என்னப்பா அப்புறம் இதை வச்சுட்டு சொல்லுவாங்களே வேறு ஆண்மையிட்டாங்க சில ஆக்கள் சரியோ. அது ஒரு உதாரணத்துக்கு எடுத்து. ஸோ என்னது சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்னு சொன்னால் நீங்கள் தான் சொல்லணும். என்ன விஷயம் ஒன்றே தெரியான்னு சொன்னால் ஒரு மெலடி மேன் அதை 2 பிள்ளை போகிறோம் அதை 2 சொல்கிறது அதான் சொல்லிக்கிறேன். அப்போ அந்த ஆள் தான் நீங்கள் தான் சொல்லணும். உங்களுக்கு பாஸ்கர் என்ன செஞ்சார், அங்கே என்ன நடந்தது, ஐவி என்ன ரீச்சாவில் என்ன நடந்தது, அல்லது மாம்பழங்கள் ஃபோமின் போடுப்படுதா என்றதெல்லாம் நீங்கள் தான் சொல்லணும். அங்கே இருக்கிறவர்கள் அதை சம்மந்தப்பட்டவர்கள் அதை விரும்புகிறவர்கள். சில பேர் விசுவாசமாக இருந்தோடு சில நடிச்சு ஒன்றைக்கு அவையாக விடுங்க.
கூலிக்கு மேல அடிக்கிற கூட்டம் இருக்குது. அங்கேயே வேலை செஞ்சு கொண்டு உழவு பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க, வெளியாக்களும் இருக்கிறாங்க. சரியோ, ஆரண்டு இல்லை கேஸ் வச்சாச்சாரி புலம்பெயர்ந்தாக்க வைக்கிறதா வைக்கட்டும், எங்களுக்கு அது எதிர்ப்பு கிடையாது. ஆனால் நாங்கள் வைக்கிறது ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி தான் வைக்க போகிறோம். சரிதானே? இங்கே யாழ்ப்பாணத்தாக்கள் வெளிநாட்டாக்கள் தேவையில்லை. வெளிநாட்டாக்களை நான் நம்ப போகிறது இல்லை. வெளிநாட்டாக்கள் வந்து வைத்து மாறியம்மன் தங்களுக்கு சகல விதத்திலே மாவீரர் இடத்துல வந்து புட்டை வச்சு வித்தாலும் சரி, சாராயப்பத்தில் கொண்டு போனாலும் சரி, செத்தமில் குளிர்காயிரம் கூட்டங்கள்லாம் புலம்பெயர்ந்த புண்ணாக்குகள். சரியோ, அங்கேருந்து கொத்து ரொட்டி வித்தாலும் சரி, கொத்து ரொட்டி ஆடினாலும் சரி, பட்டவாக போனாலும் சரி, வடிவாக போனாலும் சரி, கும்மாளம் அடிக்கிற கூட்டங்கள். சரிதானே? ஒரு இறந்தவர்களுக்கு ஒரு நாள் அதை செய்ய முடியாத கூட்டங்கள்லாம் புலம்பெயர்ந்த புண்ணாக்குகள். ஒரு 28-30 பேர் இருக்கிறாங்க இந்த லிஸ்ட்ல உள்ள. அவங்க மாவீரத்துக்கே போடுறது என்னடா அதை புனிதத்தை அவன் கெடுக்கிறத அவன் விரும்ப மாட்டான். அதில் சில பேர் எங்களோட தொடர்பில் இருக்கிறாங்க. சரிதானே? அது பேர் ஒரு தேவையில்லை. அவர்கள் வந்து எதங்காச்சா பரவாயில்லை. மற்றும்படி புலம்பெயர்ந்த ஆக்கள் வேலைகளுக்கு நீங்கள் போகாது. ஒரு நாய்க்குமே நாட்டில் அக்கறை கிடையாது. சும்மா சொல்றது நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன். சரியோ, இங்கே ஒரு குடும்பத்தை எடுத்து பார்க்குற ஒரு ஆள் தெளிவாக லைவ்ல வந்து நான் இந்நேரம் இப்படி இப்படி குடும்பத்தை பார்க்கணும்னு சொல்றத இல்லை, சிலதை போட்டு காட்டக்கூடாது. ஆனால் 1-2 செய்கிறத நீங்கள் அதை தெரியப்படுத்தினா மக்கள் அவர்களுக்கு உதவி செய்வார். அதுதானே உண்மையாக செயல்படும். ஆனால் இன்றைக்கு எல்லாருமே காசு பண்ணிக்கொண்டு தங்களுக்கு குடு அடிக்கிற கூட்டம் கொஞ்சம் இருக்குது. தேசியம் பேசிட்டு குடு அடிக்கிற கூட்டம் இருக்குது. ப்ரூவ் பண்ணுவேன் நான். சரியோ, சீமானுக்கு எலெக்ஷன் நேரம் அங்கே காசு எடுத்து போட்டு 50 லட்சம் சேர்ந்தா 25 லட்சத்தை சீமானுக்கு அணிட்டு 25 லட்சத்தில் குடி ஊத்தடி குடு அடிக்கிற கேஸுகள் கொஞ்சம் இருக்குது. நான் பேர் சொல்ல விரும்பல. கொக்கை நடிக்கிறது இருக்குது, கத்துறது கத்துறது. எனக்கு வந்த குணம் வந்து அவங்கள நினைச்ச உடனே. அப்போ டாக்டர்ஸை கேட்டால் சில பேர் சொல்கிறாங்க இது உணர்ச்சி கிடையாது, சில போதைப் பொருள்னு சொல்லி கடுமையாக கத்துறது. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சில டேப்லெட்ஸ் இருக்குது. சரியோ, இப்போ நாங்களும் உணர்ச்சி வசம் கட்டுறோம், நாங்கள் அந்தளவு கத்துறது இல்லை. கோவம்பரே கொஞ்சம் கத்தம் வரும். ஆனால் இவரோட பார்த்தீங்கன்னா சீமானை பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லுவார், அது என்னது ஆட்ரஜி போடுறா வீரியண்டா வீரியண்டா அங்கே ஒன்றும் இல்லை, 50 கிராம் ஜாமான் தூள் விசாரிச்சு பாருங்க டாக்டர் சொல்லுவாங்க. சரியோ, அப்படி சில பேர் சில மோமூடி கொள்ளக்கார செத்து போனான்றாங்க இருக்கிறாங்க தெரியாது. அவை எல்லாம் கொக்கை நடிச்சதுக்கான ஆதாரம் இருக்குது. இறந்தவரை பற்றி கேட்கக்கூட நான் சொல்கிறேன். தமிழ் தேசியம் கேட்கறது நான் படத்துக்கு நடந்துருக்கு. முகமூடியை போட்டுக்கொண்டு அப்போ ஒரு தினம் கேட்டு அவன் சொல்கிறான் முகமூடி போட்டால் சாதின்னு சொல்கிறான். இன்னொரு படியை சொன்னான் சூப்பராக. அவன் முதல்ல ஒரு முள்ளந்தண்டில் வந்தால் முகமூடி போடுவான். என்ன சாதி என்று கேட்டால் நான் மனித சாதி என்று சொல்லுவேன்னு சொன்னான். எப்படி அவன் தோணி அதை கூட சொல்ல வாக்கு இல்லாமல் தான் என்ன ஜாதி கேட்டுருவாங்களோ அது கொண்டு வர விளக்கம். எனக்கு ஆரம்பத்திலேயே நடுக்க பிடிக்கல. அந்த கிருஷ்ணனை விமர்சித்ததுக்கு சிவனை விமர்சிச்சது, கடவுளை விமர்சிக்கணும்னு ஒரு பைத்தியகாரம். எந்த கடவுளை விமர்சிக்கக்கூடாது. அவர்களால் காலப்போக்கில் அதுக்கான தண்டைகளை பெறுவார். சரிதானே? ஸோ வேறு என்ன, நன்றி வணக்கம், வாழ்க வளமுடன். ஸோ கடவுள் தண்டிக்கல, கர்மா தண்டிக்கும். நிறைய மக்களுடைய இதயத்தில் அந்த கடவுள் புனிதமாக இருக்கு. இவர் சொல்கிறது பிடிக்கலன்னு காயப்படும். அந்த கடவுள் ஒன்றும் தண்டனை கொடுக்குறதில்லை. கடவுள் ஜட்ஜ் பண்ணுறதும் இல்லை, தண்டிக்கிறதும் இல்லை. நீதிபதியாக இருக்கிறதில்ல, கர்மா அவர் மட்டும் செய்ய. ஸோ நன்றி வணக்கம். எங்களோட குரூப்புக்கு வாங்கோ. இந்த ரீசார்ஜ் பண்ண நிதியை கேட்போம் முதல். சரிதானே? உங்களுக்கு ரீசார்ஜ் தொடர்பாக ஏதாவது ஆதாரங்கள் அதுகள் ஆவணங்கள் இருந்தாண்டா வந்து தாங்க உங்கள்கிட்ட குரூப்பில். ஆனால் குரூப் ரூல்ஸ் வந்து உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் பண்ண வரோம் குரூப்புக்கு எடுப்போம். அது பல காரணங்களால் ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஒரு குரூப் தொடங்கிக்க ஒரு சிக்கல்கள் வருது. அப்போ இந்த மாதிரி அந்த சிக்கலை தவிர்க்கிறதுக்காண்டி இதை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். ஒத்துழைச்சி கொண்டு வாங்குவோம். நன்றி வணக்கம். புலம்பெயர்ந்தாக்கள் வைக்கண்டா வைக்கட்டும், வைத்து மேலே செய்வினோம். ஸோ நன்றி வணக்கம், வாழ்க வளமுடன்.